ஆவிலையும் 2 இடங்களில் நீங்கள் எப்படி இருக்கணுமா, சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும். இருந்தால் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் பலிக்கும், வாக்குத்தத்தம் நடக்கும். இன்னைக்கு ஒரு சிலருக்குலாம் ஒரு சின்ன சின்ன காரியம் நடக்கும், உடனே பாருங்க பத்தியா வாக்குத்தத்தம் எப்படி ஏங்க இதை நடத்துறது, ஏங்க இதை நடத்தாமல் போயிடுச்சு, இதை செய்தவர் ஏங்க இதை செய்யாமல் போயிட்டார். அப்போ பாருங்க, ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை வைத்து கர்த்தர் எனக்கு செஞ்சுதான் சொல்லுத, கர்த்தர் இதை விட பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர், உனக்கு உதவி செய்யக்கூடியவர், உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய, உன் தேவையை சந்திக்கக்கூடிய தேவன். அப்ப கர்த்தர் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ மாம்சத்துல மாத்திரம் இல்ல, ஆவியிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பக்தியாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் சொன்னா அப்படியே நடக்கும். அது நடப்பதுக்கு நம்மனா பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம போச்சுன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் பலிக்காது. நீங்க வேதத்துல பார்க்க